பஹ்ரைன் விசு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாமா? என்னதான் குண்டு போட்டாலும், என்னதான் போர் நடந்தாலும், நமக்கு பாரம்பரியம், நமக்கு பண்டிகைகள நம்ம விட முடியுமா? காய்கறிகள் எல்லாமே 4 மடங்கு அதிகமாட்டு இருக்குது. கப்பல் போக்குவரத்து கிடையாதுல்ல. எல்லாமே ஸ்பெஷல் ஃப்ளைட்ல வந்திருக்குது. பச்சடி, கிச்சடி, ஊறுகாய், அவியல், துவரன், கூட்டுக்கறி, எரிசேரி, புளிசேரி, பருப்பு, சாம்பார், பிரதமன், பருப்பு பாயாசம் இப்படி எல்லாமே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருட்களும் இருக்குது. வாழை இலை கூட இருக்குது. வகை வகையாட்டு நிறைய ஊறுகாய் செய்து வச்சுருக்குறாங்க. மாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், பீட்ரூட், பாவக்காய், டேட்ஸ், இன்னுமே மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊறுகாய் கூட இருக்குது. விசு சமையல் நம்ம பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வச்சுருக்குறாங்க. அங்கே இங்கேன்ட்டு ஒவ்வொரு செல்ஃபாட்டு போய் தேடிட்டுருக்க வேண்டாம். 2 வகை அடை, சேமியா, பருப்பு, பப்படம், நெய், சர்க்கரை பொடிச்சதும் இருக்குது, முழுசாக உள்ளதும் இருக்குது. இந்த பனானா சிப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. சுக்கேரி, உப்பேரி, ரெடிமேடாட்டு கூட பாயாசம் மிக்ஸ் இருக்குது. சேமியா பாயாசம், பாலடை பாயாசம். விசுனாலே நமக்கு ப்ரௌன் ரைஸ் தான். அது கூட எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. போயாச்சுன்னா ஈஸியாக எல்லாமே எடுத்துடலாம். விசுனாலே கனிக்கொண்டான் பூ தானே, அதனால் கனிக்கொண்டான் பூவும் இருக்குது. ஒரு கவர் நம்ம ஊர் ரூபாய்க்கு 300 ரூபா வருது. அந்த பாரம்பரியம் அழகாக இருக்கும். முந்தின நாள் ராத்திரியே கிருஷ்ணருக்கு இந்த கனிக்கொண்டான் பூவும் நிறைய பழங்கள் நிறைய காய்கறிகள் வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் கண்ணை மூடிட்டே நம்ம பார்க்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை அழகாக இருக்கும். இந்த விசு இந்த வருஷம் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் போய் நல்லதாட்டே நடக்கணும் அப்படின்ட்டு நம்புவோம். நல்லதே எல்லாருக்கும் நடக்கும். தேங்க்யூ.